வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு தலைப்பாம் கொடுத்தவன் மேல் தவறில்லை என்பதாகும். காண்போம். சிலரது வாழ்வில் விடியல் மட்டும் தவறாமல் விடுகிறது. படைத்தவன் மேல் பழியை போட்டு தப்பித்து கொள்ளவே சிலரின் யூகங்கள் அமைகின்றன. என்னை மட்டும் ஏன் பரம ஏழை வீட்டில் பிறக்க வைத்தான் இந்த இறைவன்? சிறு வயதிலேயே என்னை அனாதையாக்கிடவா? பெற்றோர்கள் என்னை பெற்றார்கள் என்றும் அழுது அழுது மூக்கைச் சிந்துகின்றனரே தவிர முடங்கியே சிலர் நோயாளியாகியும் மாறிவிடுகின்றனர். எழுந்து புத்திசாலியாக மாறிட, அறிவாளிகளாக மாறிட சிலர் சிந்திப்பதே இல்லை. நம் கண்முன்பு தெரிவதை எவரும் உணராமல் வாழ்வில் தோற்று அடிமை வாழ்வை மேற்கொண்டு செய்வது அறியாது தடுமாறியும் நிற்கின்றனர் சிலர். அப்படித்தான் ஆனது இந்த கதையில் வரும் குடியாத்தம் ஊரின் குடியானவன் குமரேசர் வாழ்வில். ஒரு நாள் அவர்கள் வீட்டில், ஏங்க எப்பொழுது தூங்குனீங்க? நானும் கவனிக்கலை. வீடு மற்றும் தோட்ட வேலையில் கவனம் போனதுனால அந்த களைப்பில் அப்படியே நானும் உறங்கிட்டேன். நீங்கள் இரவு முழுமையாக சாப்பிடவில்லையோ என்று தெரிகிறது. உங்களுக்கு போதுமான உணவு வைத்திருந்தேன். அதில் பாதி அப்படியே உள்ளதே, ஏன் சரியாக சாப்பிடவில்லையா? சரி, பரவாயில்லைங்க. பண்ணையார் உங்களை அழைப்பதற்கு முன்னாடி விரைவாய் காலை கடன்களை முடியுங்கள். போனால்தான் நம் அன்றாட வாழ்வும் நடக்கும் என்றே நம் நிலை விதியாகிவிட்டது. நீங்களும் அவருக்கு மரியாதை காட்டி பயந்து பயந்து அடிமையாகி அவர் இடுகின்ற சுய வேலைகளை மட்டுமே நீங்கள் செய்து கொடுத்து அவர் விட்டறியும் கூலியை என்னிடம் பெற்று தருகின்றீர்கள். உங்களிடம் உழைக்கும் பல திறமைகள் இருந்தும் அதை நாளும் மறந்தே போகின்றீர்கள் என்றதும், போதும் போதும் மகேஸ்வரி தாயே, இன்னும் புராணம் பாட இன்றைக்கும் ஆரம்பித்து விட்டாயா? அந்த கூலி நம் கால் வயிற்று கஞ்சிக்கு கூட போதாது என்று மீண்டும் மீண்டும் நீ சொல்லப் போகின்றாய், அதுதானே? எனக்கும் புரியாமல் இல்லை. என்ன செய்வது? என்னை சூடாக்கி வெறுப்பை ஏற்றாதே. அவரிடம் பட்ட கடன்கள் முடியும் வரை தயவு செய்து என்னை ஒன்றும் சொல்லிவிடாதே மகேஸ்வரி. என் உழைப்பை அவருக்கு கொடுத்துத்தான் கழிக்க வேண்டும் என்பது என் தலையெழுத்து. சிறுவயது முதல் அவர் நிழலில் அண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அனாதையான என்னை அவர்தான் பராமரித்தார். சுயநலம் கருதி கூட என்று சொல்லலாம். எனக்கு அப்பொழுது தெரியாது. பிறகு அவர் போட்ட சோற்றில் வளர்ந்த நான் உன்னை வாலிபனானதும் கரம் பிடிக்க நேர்ந்தது. அதுதான் உண்மை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதை மறக்க முடியுமா மகேஸ்வரி? நீயே சற்று எண்ணிப்பார். இப்பொழுது நாம் வசிக்கும் இந்த சிறு வீடு கூட அவருடையதானே. எனது உழைப்பால் நாணயத்துடன் அந்த வீட்டிற்குரிய வாடகையை கட்டி வரும் வாடிக்கையாகிவிட்டது எனக்கு தினமும். என்ன செய்வது? பொறியில் மாட்டிய எலியாய் நிலையானது. தவிக்கின்ற நிலை எனது நிலை. நான் என்ன செய்வேன்? அதற்காக நான் ஒன்றும் சொல்லலைங்க. நாமும் யோசித்து சுதந்திரமாய் வாழ வேண்டாமா என்பதுதான் என் கவலையும். இறைவோடும் மனிதர்க்கே எப்பொழுதும் இரையாகிட வேண்டியதானா? சற்று யோசித்து பாருங்கள். சுதந்திர வாழ்க்கை நமக்கு எப்போதுங்க அமையும்? பிழைப்புக்காக உடம்பின் தோல் போல எப்பொழுதும் உழைத்திடும், ஒட்டிக்கொண்டே அவருக்கு உழைத்திடும் தோழனாய் பண்ணையாரிடமே நீங்கள்
உடம்பின் தோல் போல் ஒட்டிக்கொண்டிருப்பது என்பதாலும் எப்பொழுதும் பகல் வேளைகளில் கூட ஓய்வு இல்லாமல் அவருடனேயே இருப்பதாலும் நான் மட்டும் ஒண்டிக்கட்டை வாழ்வாம் தனிமையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டி உள்ளதுங்க. சற்று யோசித்து பாருங்க. படைத்தவன் யாவரையும் இப்படி அவர்கள் கூடவே இருக்க வைத்து பார்க்கின்றானா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நமக்கு மட்டும் ஏனுங்க இப்படி தனிமை ஏற்பட்டு விட்டது? அதை உங்கள் புத்தியால் விரைவில் சரி செய்ய மாட்டீர்களா? உங்களுக்குத்தான் பல உழைப்பு திறமைகள் இருக்கின்றனவே. அப்படி இருக்க அவர் சுயநலத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டுமா? உங்கள் பல வேலைகளை நீங்கள் மறந்து போக வேண்டுமா? இது நியாயமான எனது கேள்விதானங்க. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. ஐயா முதலாளியே, தேவைப்படும் நேரங்களில் மட்டும் என்னை கூப்பிடுங்கள் ஐயா. நானும் என் உறவுகளை பாதுகாக்க பல வகைகளில் முயற்சிக்க வேண்டும். ஆனால் நன்றி உணர்வுடன் நீங்கள் அழைக்கும் போது மட்டும் தவறாமல் வருவேன். அதில் மாறுபாடு இல்லை என்று உண்மையை கூறிவிடுங்கள். கூறினால் நிச்சயம் விடுதலை கிடைக்காதா? சற்று யோசித்து பாருங்க. அதன் வழி உங்கள் விருப்பம் போல் மிகுதியான கூலியை பெற நம் வாழ்வையும் முன்னேற்ற உங்களிடம் உள்ள பல திறமைகளால் மற்றவரிடமும் கூடி தொழில் செய்யலாம் அல்லவா? யோசியுங்கள். நீங்கள் விரும்பும் கைத்தொழிலை போற்றி உயரலாம் அல்லவா? விரும்பிய பணிவில் தோய்வு கொண்டு அப்படி வாழ்ந்தவரே உழைத்தவராவர். உழைப்பை ஒரே இடத்தில் பதிவு செய்தால் ஓரளவு மட்டுமே எல்லாம் பெற முடியும். நொடி பொழுதையும் வீணாக்குதல் கூடாதுங்க என்பதே எனது எண்ணம். தவறாக நினைக்காதீர்கள். தயவாக இதை அவரிடம் சொல்லி தப்பிக்கின்ற வழியை பாருங்கள். படைப்பில் இறைவன் யாருக்கும் ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு நேரம் நன்கு உணரும் சக்தியை கொடுத்துதான் வைத்துள்ளான். அவரும் மனிதர்தானே பண்ணையாரும் புரிந்து கொள்வார். சிந்திக்கவும் நன்கு செயல்படவும் கைகால்கள் அறிவை நமக்கு ஆண்டவன் கொடுத்துத்தானே மூலதனமாக வைத்துள்ளான். அப்படி இருக்க கொடுத்தவன் மேல் தவறில்லையே. எடுத்து ஆள்வதில்தான் நம் குறையே உள்ளதுங்க. யோசித்து பாருங்க. நான் ஓரளவு உங்களை விட கற்றதால் கேட்டதால் இப்படியெல்லாம் சிந்திக்க எனக்கு தோன்றுகிறது. நான் அறிந்த உதாரணம் ஒன்று சொல்கின்றேன், கூர்ந்து கேளுங்கள். படைப்பில் உலகில் பல சிங்கங்கள் அதனுடைய பசி மான்கள் போன்ற அதன் இறைச்சிகளால் பூர்த்தி அடைந்தாலும் சிங்கத்திடமிருந்து தப்பி பிழைத்திட வகை செய்வதற்காகத்தானே படைத்தவன் அந்த மான்களுக்கு துள்ளி ஓடிவிட தப்பித்துவிட நீண்ட உறுதியான அதன் கால்களை படைத்துள்ளான். அறியும் உணர்வுகளையும் தந்துள்ளான். அதை சிந்திக்க வேண்டாமா என்ற மனைவியின் யோசனை கருத வேண்டிய ஒன்றே ஆகும். எனவே இக்கதை உரையாடல்கள் வழி நாம் உணர வேண்டியது, நாம் பழக்கப்பட்ட விரும்பிய முழு உழைப்பையும் ஒரே இடத்தில் போட்டி புதைக்கக்கூடாது என்பதே. நாமும் வாழ்ந்திட மற்றவரையும் வாழ்வித்திட நம் அடிமைத்தன்மையை போக்கி நம்முடன் இருப்பவர்களின் நல்ல புத்திமதிகளை அறிவுரைகளை ஏற்று நம்மவரையும் மகிழ்வித்து அன்பான வாழ்க்கை வாழலாம் என்பதே இக்கதை. தகுதி உள்ளதே தப்பி பிழைக்கும் என்பதை உணர்ந்து பிறர் கையை ஒருவரையே எதிர்பார்க்கும் அந்த அவல நிலை மாறி தனிப்பட்ட நம்மவர் தேவைகளை நம் மனம் போல் நிறைவு செய்ய சுதந்திரமாய் விருப்பப்படி உழைப்பதே உரிமையும் கடமையுமாகும். உழைப்பின் வாராத உறுதிகள் இல்லை. பிடித்த கல்வியும் பிடித்த உழைப்பும் கொண்டிட வழிவகை செய்யலாமே. மற்றவர் தங்களின் சுயநல தேவைகளுக்காக நம்மை உடும்பின் பிடிபோல் பிடித்த பிடியாக பிடித்து வைக்கும் அந்த அவலை நிலை போக்கினை மாற்ற வேண்டாமா? சிந்திப்போம். நேர்மையாய் உழைக்க நினைத்தவனுக்கு 1000 வழிகள் உண்டே. சிந்திப்போம். நல்ல பாதையில் பயணிப்போம். வாழ்க வளமுடன்.